கரண் 11/9/2004 பாண்டிச்சேரி. சுக்கிர தசை எப்படி இருக்கும்? நான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன். ஃபைனல் ஸ்டேட்டஸ் கரியர் எப்படி இருக்கும்? பிஜி சர்ஜரி எடுக்கலாமா? பிஜி சர்ஜரினா எனக்கு என்னன்னு தெரியல. எம்பிபிஎஸ்னா தெரியும். சுக்கிரன் சாரி செவ்வாய் மருத்துவம், அதிகாரம், கட்டடம், நெருப்பு, ஆயுதம் மாதிரியான அமைப்புகள். அதுல கூட எந்த சர்ஜரி பண்றீங்க அப்படின்ற சில விஷயம் இருக்கு. சரி பார்க்கலாமா? 11/9/2004 11/9/2004 11/9/2004 7:27 சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு அப்படி சாரி சுக்கிரனே வருது மன்னிச்சிருங்க. செவ்வாய் நல்லா இருக்கிறாரு அப்படின்னாக்கா இங்க உங்களுக்கு மருத்துவம், அதிகாரம், கட்டணம் அமைப்புகள்ல மிகப்பெரிய உயர்வு வரக்கூடிய தன்மை தான் மருத்துவ காரக பிளானட் செவ்வாய்ங்க. பாண்டிச்சேரி பிஎம் 11/9/2004 7:27 பெய்யும் கடகராசி ஆயிலை நட்சத்திரம். பயம் வர்றது லாஜிக் தானே. அப்படி இன்னைக்கு ஜாதகத்துல பாத்தீங்களா நம்ம போட்டதுல பாதி பேருக்கு கடகராசி ஆயில்ய நட்சத்திரம், மிக முக்கியமா பாதி பேருக்கு 7.5 சனி ஜென்ம சனி. இப்பதாங்க ஜோசியம் பக்கமே திரும்புவீங்க. இல்லைன்னா ஜோசியத்தை பத்தியான ஆர்வமே இருக்கா ஜோசியரா அப்படின்னுவீங்க. சரிங்களா? இந்த அமைப்புகள்ல இதுதாங்க ஜோசியம்னா இப்படிதான் இருக்கணும். சொல்றதுக்கு உனக்கு இவரு செவ்வாய் தான் நல்லா இருப்பாரு. அவரு தான் 2 பத்தி நான் சொல்லல. ஆனா அவரு தான் நல்லா இருக்கணும். அப்பதான் நீங்க மருத்துவத்துல வருவீங்க. தன்னுடைய அதிநட்பு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கிட்டத்தட்ட குருவோட இதையும் நான் டிகிரியோடைய அட்மின போட சொல்றேன். குரு கிட்டத்தட்ட 6ஆம் இடத்துல அதிநட்பு ஸ்தானத்துல 6ஆம் இடமா இருந்தாலும் அது அவருக்கு மிக விருப்பமான வீடு செவ்வாய்க்கு. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு 7 டிகிரிக்குள்ள குருவின் தொடர்பாக இருக்கக்கூடிய அற்புதமான ஜாதகம். செவ்வாயுடைய இந்த துறையில வந்தே தீருவீங்க. எண்ணத்துல வேணாலும் இருங்க மருத்துவ துறையில. அதுல நீங்க தான் கிங்கா இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். சரி. இந்த அமைப்புகள்ல இப்ப சுக்கிர தசை அடுத்து நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிர தசை கை கொடுக்குமா? சுக்கிர தசை இந்த இடத்துல என்ன பண்றாரு? எப்படி இருக்கிறாரு? தேய்பிரை சந்திரனோட சேர்ந்து இருக்கிறாரு, சனியோட சேர்ந்து இருக்கிறாரு. இது அவருக்கு டல்லு தான். ஆனாலும் சுக்கிரன் கொஞ்சம் பலவீனமா இருப்பாரு. இந்த சுக்கிரன் வந்து பலவீனம் தான். இடமாற்றம் பண்ணி கொஞ்சம் தள்ளி வேலை அப்படி இப்படின்ற மாதிரி அமைப்புகளை கொடுப்பாரு. கடுமையான அமைப்பு இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும் பிரதர் கோச்சார அமைப்பு. ஆனா ஜாதகத்துல லக்னமும் லக்னாதிபதியும் தான் எதையுமே முடிவு பண்றவங்க. லக்னாதிபதி இங்க 7ஆம் இடத்துல சுபராகி 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பாக்குறாரு. இதனால லக்னம் பலம் பெறுது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் கடுமையான பலவீனமா இருக்கிறாரு. அதனால என்ன பெண்கள் திருமணம் மாதிரியான அமைப்புகள்ல டிஸ்டர்ப் இருக்கும். இந்த இடத்துல காதல் அமைப்புகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். கல்யாணத்தை தயவு செய்து 30 வயசுக்கு கீழே பண்ணாதீங்க. குழந்தை அமைப்பே உங்களுக்கு தாமதம் தான். 8ஆம் அதிபதியும் சனியும் ஒரு சேர 5ஆம் இடத்தோட 5ஆம் அதிபதி மேல அப்படின்றது தாமதமான குழந்தை, பெண் குழந்தை அமைப்பு அப்படின்னு கூட சொல்லிடலாம். இந்த அமைப்புகள்ல திருமணம் உங்களுக்கு தாமதம் பிரதர். ஆனால் நல்ல வாழ்க்கை இருக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி நட்பு ஸ்தானத்துல இருக்காரு என்ற காரணத்தினாலையும் உங்களுக்கு 7, 11 3ஆம் பாவகங்கள் பலமாகவே இருக்கு. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க டாக்டர் தான். டவுட் எல்லாம் படாதீங்க. சரிங்களா? அவயோக தசை நடக்குது. நடந்தாலும் நீங்க டாக்டர் தான். ஏன்னா லக்னம் நல்லா இருக்கு. சரிங்களா?